அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல மந்த்லி லெவல்ஸ், மந்த்துக்கான அனலைஸை நம்ம பார்க்கலாம். மந்த்லியில் எந்த புள்ளியில் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இது பயிற்சிக்கான வீடியோ தான். நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் கூட இந்த வேல்யூஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அது வரும்போது பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லையா இது தவிர்த்துடுங்க. யூடியூப்ல யாரோ சொல்றாங்கன்றதெல்லாம் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. ஓகேங்களா? அதை ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதை ஓகே சரியா இருக்குன்னு பயன்படுத்தணுமே தவிர, இல்லை உங்க டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தலாமே தவிர இல்லை, மற்றபடி தவிர்த்துடுங்க. சரி, இப்போ இது மந்த்துக்கான லெவல், மந்த்லி லெவல். வீக்குக்கான லெவல் வீக்லி லெவல் அப்டேட் பண்ணுவேன் உடனே. இப்போ இந்த புள்ளி வந்தா மட்டும்தான் நீங்க அந்த டைரக்ட் ஓகே எடுக்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு எடுக்கணும். அது வரைக்கும் அப்ப என்ன பண்ணணும்? மார்க்கெட் இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து இங்கேயோ அல்லது இங்கேயோ வந்தாதான் நீங்க இந்த மந்த்துக்கான ட்ரேடு பத்தி யோசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போலதான் வீக்குக்கான லெவல்ஸ் அதுல வரும். அந்த லெவல் வந்தாதான் நீங்க முடிவு எடுக்கணும். அது வரைக்கும் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அப்போ இது எட்ஜிங் இல்லாம வர்த்தகம் பண்ணக்கூடாது. இதை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். அது இல்லாம 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட் ஆயிட்டு மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல அது மறுபடியும் அதுக்குள்ள 15 மினிட்ஸ்க்குள்ள கீழே வந்துருச்சுனாங்களா நீங்க மறுபடியும் என்ட்ரி எடுக்கணும். அப்போ இது எட்ஜிங் இல்லாம எப்பவுமே வர்த்தகம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு டைரக்ஷனே பிடிச்சி ட்ரேட் ஆகும். ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா, இல்ல ஸ்டாப் லாஸ் விட்டானா அதுக்கு அடுத்த அது என்ன ஸ்டாப் லாஸ் எட்ஜிங் நம்ம எடுத்துருப்போம். அந்த லாஸை அந்த எட்ஜிங்ல இருக்கக்கூடியது நமக்கு ஆவரேஜ் பண்ணி கொடுத்துரும். அப்போ எட்ஜிங் இல்லாம நம்ம வர்த்தகமே தயவு செய்து பண்ணக்கூடாது. இது வாரத்துக்கு 52 வாரம், இது மந்த் 12 மாசம், வாரத்துக்கு 52, வாரத்துல ஒரு 44 வாரம் சக்சஸ். அது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே கிடைக்கும். 12 மாதத்துல 10 மாசம் இதா கரெக்டா பண்ணீங்கன்னா எல்லாமே சக்சஸ் பண்ணலாம். 12 மாசத்துல 10 மாசம் உங்களுக்கு எக்ஸாக்டா இதாவே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் செல்லர்ஸ் இதெல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. செல்லர்ஸ்க்கெல்லாம் நிறைய நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. பேசிக் தெரிஞ்சா போதுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஆப்ஷன் கிளாஸை பத்தி நிறைய இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நிறைய கால்ஸ் நான் ரிசீவ் பண்றேன். ஆப்ஷன் கிளாஸ் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் எடுப்பேன். நெக்ஸ்ட் இயர் பிகினிங்லேயே எடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா இன்னும் ஆப்ஷன் கிளாஸ் இதுவே அக்டோபர் 10 தான் முடியுது. அதுக்கப்புறம் நான் பொசிஷன் கிளாஸ் ஒன்று எடுத்தே ஆகணும். அது நிறைய நிறைய பேர் என்கிட்ட ஏற்கனவே போன பேட்ச் இவங்களுக்கும் அந்த பொசிஷன் கிளாஸ் எடுக்கணும், அதுவும் எடுக்காம இருக்கு. இந்த பேட்ச் இவங்களும் அலோவ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டை தான் நான் முக்கியமாக அதில் ஃபோக்கஸ் பண்றோம். அதனால பொசிஷன் கிளாஸ் மட்டும் ஒன்று இந்த வருஷத்துல இருக்கும். அது நவம்பர்ல மேபி இருக்கலாம். இன்னும் நான் டேட் டிசைட் பண்ணா நான் கண்டிப்பா யூடியூப்ல அப்டேட் பண்றேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம லெவலுக்கு வந்துருவோம். நிஃப்டி இங்க இருக்கு மார்க்கெட்டு. இங்க இருந்து 25,482 வந்தா பை நியர். ஸ்டாப் லாஸ் 352. டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட் ஆர் 50 மினிட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்க மேல போனா 26,848. ஸ்டாப் லாஸ் 26,918. டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் ஆர் 50 மினிட்ஸ். எட்ஜிங் இல்லாம இதை தயவு செய்து வர்த்தகம் பண்ணாதீங்க. பேங்க் நிஃப்டி இங்க இருக்கு. இங்க இருந்து கீழே வந்தா 22,258 பை நியர். ஸ்டாப் லாஸ் இதுல இருந்து -150 பாயிண்ட்ஸ் கீழே. இதுல இருந்து மேல போனா 55,468 மேல எபோ 150 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். இது எக்ஸ்பைரி வரைக்கும், அந்த மந்த் எக்ஸ்பைரி வரைக்கும் இதுக்கு வேலிட். இப்போ இதுல பேங்க் நிஃப்டியில பாருங்க, இந்த மந்த் மார்க்கெட்டே கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்குங்க. எப்படி இருக்கும்னாக்கல, எப்படி சொல்றது, ஒரு ரேஞ்சுக்குள்ள சுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியே இருக்கு. அது அப்படியே ஒரு சைட் வைஸ்லயே பொறுமையா ஏறிட்டு அப்புறம் முத்துன்னு கீழே செகண்ட் ஹாஃப்ல விழுறதுக்கான, செகண்ட் ஹாஃப் மீன்ஸ் அந்த மந்த்ல, ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட லெவல், அதை நான் வரும்போது அப்டேட் பண்றேன். அந்த நேரா வரும்பொழுது பயமா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா இன்வெஸ்டர்ஸ், அவங்க எல்லாம் பயமா இருக்கு சார், எனக்கு லாங் டேர்ம்ல தான் நான் முதலீடு பண்ணிருக்கேன், 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குன்னு வச்சிருக்கேன், 5 வருஷத்துக்கு அப்படின்னு பயமா இருக்கு. இந்த மாதிரி இங்க இது வருது அங்க அது வருது, மார்க்கெட் இறங்கிருந்தா 1000 யூடியூப்ல சொல்றாங்க அப்படின்னு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க, நீங்க கேபிட்டல் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணிருக்கீங்க, ஏதோ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ அந்த 1 லட்ச ரூபா லாங் டேர்ம்ல பண்ணிட்டீங்க. அந்த 1 லட்ச ரூபா நமக்கு மார்க்கெட் இறங்கினாலும் அது ஸ்டாக் இறங்கதான் செய்யும், இல்ல இல்ல. அப்ப இறங்கினாலும் நமக்கு பயம் இல்லைன்னாக்கல, இதுல இருந்து இந்த 1 லேக்ல இருந்து 10% ஆர் 8%
எடுத்து ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி விட்டுறணும். அதை நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்பைரியில இயர்லி எக்ஸ்பைரியில போயிட்டு வாங்கணும். 8% இப்போ 1 லட்ச ரூபாய்னா 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் உள்ள பிரீமியம் யார் இருக்கா நெக்ஸ்ட் இயர்ல எந்த இதுல கிடைக்குது, அந்த இயர்ல இருக்கக்கூடிய இயர்லி எக்ஸ்பைரியில போயிட்டு வாங்கி ஹோல்ட் பண்ணிடணும். விட்டீங்கன்னா உங்களுடைய எட்ஜிங் இங்க மார்க்கெட்டே இறங்கினாலும் அந்த 1 லட்சத்துக்கான இது அங்க மார்க்கெட் இறங்கும் பொழுது அந்த பிரீமியம் உங்களுக்கு அதுக்கான ரிட்டர்னை கொடுத்துரும். இங்க எவ்வளவு இறங்கினாலும் அதுக்கப்புறம் இது அடுத்த 2-3 வருஷம் எப்படி இந்த ஸ்டாக் ஏறதான் போகுது. ஓகேங்களா? அப்ப அதுல நீங்கள் லாபம் பார்த்துக் கொள்ளலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.